ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு vlog மாதிரி இருக்கும். என்னன்றதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நான் வந்து ஒரு 2 ஹெர்ப் ரிலேட்டடாக சீடு வந்து வாங்கியிருந்தேன். plantsandseeds.comல இருந்து தான். எல்லாம் நிறைய சீட்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்தது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு இந்த பேக்கெட் வந்து வரவும் நான் ரொம்ப பயந்துட்டேன். உள்ளே எதுவுமே இல்லாத மாதிரி ப்ளைனாக இருந்தது. ரொம்ப பயந்துட்டேன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறம் வந்து இது எந்தெந்த டெம்பரேச்சரில் என்னென்ன அந்த இதெல்லாமே அப்படியே படித்து பார்த்துட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணேன். இருந்தது எல்லாமே எண்ணி வச்சுருப்பாங்க போல் சீட்ஸு. என்ன சீட்ஸ் வாங்கினேன் அப்படின்னா ரோஸ்மெரி சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து லாவெண்டர், அந்த ஃப்ளவர் பூக்குள்ள இந்த 2ம் வாங்கியிருந்தேன். சரி, இது வந்து நம்மளுக்கு ஹேர் கேர் ரிலேட்டடாகவும் சரி, ஸ்கின் கேர் ரிலேட்டடாகவும் சரி ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்மளுக்கு இது வந்து மஸ்ட் நீடு. ரோஸ்மெரிலாம் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டுருக்கோம். அப்புறம் லாவெண்டர்லேயுமே வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து கொண்டு வரலாம் அப்படின்றதுனால சரி ஃபஸ்ட்டு இதை வளர்த்துக்கலாம் அப்படின்றதுனால இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அந்த சீட் வந்து வந்திருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து முளைக்க வச்சுட்டேன். முளைக்க வச்சதுக்கப்புறம் மீஷோவில் வந்து லைவ் பிளான்ட்ஸுமே நிறைய இருக்குது. நம்ம நிறைய ப்ராடக்ட் போட்டிருப்போம். ஆனால் மீஷோவில் பிளான்ட்ஸும் இருக்குதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பிளான்ட்ஸும் இருக்குது மீஷோவில். நான் வந்து ட்ராகன் ஃப்ரூட் அந்த கட்டிங்ஸ் இருக்குது இல்லையா, சாப்லிங், அந்த மரக்கன்றுன்னு சொல்லுவாங்க, அது வந்து வாங்கியிருந்தேன். 3 டிஃப்ரெண்ட் கலர், எல்லோ, அப்புறம் பிங்க்கு, அந்த மாதிரி ஒரு 3 கலரில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்திருந்தது. ஸோ அந்த 3ஐயும் நம்ம வந்து இப்போ என்கிட்ட வந்து க்ரோ பேக் இல்லை. சும்மா ஒரு கேரி பேக்கில் நம்ம அந்த கவர் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினா கொடுப்பாங்கள்ல, அந்த கவரில் தான் இந்த சீட்ஸ் அப்புறம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு. இவங்க வந்து நல்லா க்ரோ ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம வேறு பாட்டுக்கு மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி. ட்ராகன் ஃப்ரூட்டும் ஜஸ்ட் அதை ஒரு கேரி பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அது இப்போ சேஃப்டி படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட் வாங்கி வச்சிடலாம். அப்புறம் அதுக்கு பந்தல் மாதிரி கட்டி விடணும். அது வந்து படர்ற தன்மையுடையது. ஸோ அதனால் அது கொஞ்சம் நம்ம சண்டே வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய செடிகள் வந்து வெயில் வந்து எவ்வளோ தான் தண்ணி பாய்ச்சாலும் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஒரு ரோஜா செடி, அப்புறம் வந்து அந்த இது இருக்குது இல்லையா, நம்ம பட்டர்ஃப்ளை ஒரு ஃப்ளவர் கத்திரிப்பூ கலரில் பூக்கும் இல்லையா, அந்த இது, அதுக்கப்புறம் வந்து மணி பிளான்ட்டில் வந்து ஒரு சில கட்டிங்ஸ், இந்த மாதிரி சில பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நிழலில் நல்லா வந்து அதை சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்து நிறைய சீட்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க அப்படின்னுட்டு. அதையுமே வந்து முளைக்க போட்டிருந்தேன். அதுவுமே எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருந்தது. ஆனால் எது என்னென்ன விதைகள்னு எனக்கு தெரியல. சில விதைகள் மட்டும் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. கத்தரி விதை அந்த மாதிரின்னு அதை எல்லாமே வந்து ஒரு பாட்டில் முளைக்க வச்சுருந்தேன். வெட்டிவேர் வந்து தரையில் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு அதை வந்து நம்ம அறுவடை பண்ணும்போது அதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அதை எப்படி வெட்டிவேரை எடுக்கிறதுன்ற கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு பாட்டில் வச்சுட்டேன். அந்த குடம், உடஞ்ச குடம் இருந்தது, அதை பாதியாக கட் பண்ணி அதில் வச்சுட்டேன். ஸோ வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதில் சுற்றி இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அதில் ஒரு சிஸ்டர்கிட்டேருந்து வாங்கின அந்த விதைகள்லாம் போட்டு அது எல்லாமே நல்லா முளைச்சிருந்தது. இதுதான் அந்த ரோஜா செடி. பட்டுருச்சு நல்லா. ஸோ அது வந்து இப்போ நம்ம பாட்டில் மாற்றி அது எப்பயுமே ஈரமாகவே இருக்குமா. ஸோ அதனால் தண்ணி வடியாது இல்லையா, அதனால் அது நல்லா பச்சையாக இப்போ தழுக்க ஆரம்பிச்சு. இது வந்து ஒரு ஆலமரம். 2 லீஃப் வந்து தழுத்து வந்திருந்தது. இந்த வெயில்னால் லீஃப் உதிர்ந்துருச்சு. அதனால் அந்த குச்சி மட்டும் இருக்குது, பச்சையாக இருக்குது, வளர்ந்துரும். இது வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு கட்டிங்ஸ் தான். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கேரி பேக்ஸ் வச்சுருக்கேன். அதில் ஊனி வச்சுட்டு நான் கூட வேர் இல்லை, சும்மா கட் பண்ணி வச்சுருக்காங்க போலன்னு பார்த்தேன். இல்லை, வேர் இல்லாமல் இருக்குது. பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதையுமே ஊனி வச்சுட்டு தண்ணி பாய்க்க வேண்டியதெல்லாம் பாய்ச்சி விட்டுட்டேன். குட்டி செடிகளாக வளர்ந்துருக்கு இல்லையா, அது வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தனித்தனியாக வந்து மாற்றணும். எப்போன்னா மழை பெய்கிற அந்த சீசனில் தான் மாற்றணும். இப்போ மாற்றணும் அப்படின்னா பட்டு போயிடும். அதுக்கப்புறம் இன்னும் 2 கேரி பேக்ஸில் வந்து அந்த ரோஸ்மெரி சீட்ஸ், அதுக்கப்புறம் லாவெண்டர் சீட்ஸையுமே வந்து போட்டு வச்சுட்டேன். வளரணும்னு கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு இருக்கேன். அதோட க்ரோத்து எப்படி இருக்குன்றதை வந்து நான் கண்டினியூவாக விலாக்ஸில் வந்து உங்களுக்கு போடுறேன். இந்த பிளான்ட் வந்து பார்க்குறதுக்கு சும்மா ஒரு அந்த
இடையில இருக்கு இல்லையா அந்த செக்மெண்ட் மாதிரி அதிலேருந்து கட் பண்ணி அதை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் சில வீடியோஸ் பார்த்தேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வளர்த்துப்போம் அப்படின்ட்டு. ட்ராகன் ஃப்ரூட்டில் இருந்தே வந்து சீட் எடுத்து நிறைய பேர் வளர்த்து இது பண்ணுறாங்க. நம்மளுக்கு ட்ராகன் ஃப்ரூட் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நான் பிளான்டாகவே வாங்கிடலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி வச்சுட்டு அந்த செடிகள் எல்லாமே ஒரு தென்னை மரத்துக்கு கீழே நிழல் படுற மாதிரி வச்சுருக்கேன். அப்போ தான் பட்டு போகாது, தண்ணியும் நல்லா வந்து இருக்கும் அப்படின்றதுனால வந்து அந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ அது வந்து காஞ்சது எல்லாமே நல்லா தளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. வெட்டி வேருமே பார்த்திங்க அப்படின்னா காஞ்ச இலையோடு தான் நான் வாங்கிட்டே வரும்போதே அப்படி தான் இருந்தது. அது எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தேன். புதுசாக நல்லா வந்து தளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து டெய்லி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மார்னிங் வந்து டீ காஃபிக்கு பதிலாக அந்த வெட்டி வேர் லீஃப் டீ வந்து போட்டு ரொம்ப நல்லா இருக்குது. மைல்டான ஒரு இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அப்படி எல்லாத்துக்குமே வந்து க்ரோ பேக்ஸ்லலாம் நான் எதுவுமே வைக்கல. சிம்பிளாக வீட்டில் என்னென்ன பேக்ஸு யூஸ் பண்ணாத பேக்ஸ் இருக்குல்ல அதில் அப்படியே வச்சு இது பண்ணிட்டேன். கார்டனிங் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெர்பல் ரிலேட்டடாக வந்து பிளான்ட்ஸு சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து முளைக்க வச்சதுக்கப்புறம் ரெய்னி சீசனில் நல்லா ஒரு செட்டப் பண்ணி வளர்க்கணுன்றது வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளான் எல்லாமே வந்து உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த சாஃப்ரான் பல்ப்பு இந்த மாதிரிலாம் வந்து வாங்கி வைக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர் ரிலேட்டடாக இது பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ எல்லாமே வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு 90% ஆஃப் ஹெர்பல் இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம கார்டனிங்லேருந்து தான் எடுக்கிறோம். நம்ம கார்டன்லேருந்து சில அந்த 10% ஆஃப் இது வந்து நம்ம வெளியே வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை எல்லாமே வந்து நம்ம கார்டன்லேயே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப இன்னும் பியூராக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா எங்கே கலப்படம் நடக்குன்னே தெரியாது இல்லையா. ஸோ அதனால் எல்லாமே வாங்கி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒர்க்லேருந்து வர இன்கமில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இந்த பிளான்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்ல. அதனால் என்னை கேட்டால் நம்ம வந்து மந்த்லியாக இருக்கட்டும், வீக்லியாக இருக்கட்டும் எவ்வளவோ வந்து காசு வந்து செலவு பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஒரு 500க்குள்ளே 100ஓ இல்லை 50 ரூபியாவது வாரத்துலேயோ இல்லை மாதத்துலேயோ நம்ம வந்து கார்டனிங்க்கும் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து கார்டனிங்கை பற்றி சொல்லி கொடுங்க. ஏன்னா வருங்காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி இருக்குமா அப்படின்றது வந்து கொஸ்டின் மார்க் தான். கொஞ்சம் தனியாக உட்காந்து இதெல்லாம் யோசித்தோம் அப்படின்னாலே வந்து இருக்காத நேச்சுரலான ஒரு காற்று கூட நம்மளால் சுவாசிக்க முடியாது போலயே அந்த மாதிரி ஒரு தாட் வரும். நீங்களும் வந்து கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி தான் அந்த டே வந்து எனக்கு போச்சு. ஓகே, அடுத்தது வந்து ஆர்டர் வந்து வந்திருந்தது. ஸோ அதையுமே வந்து நிறைய கிளிக்ஸ் என்னால் எடுக்க முடியலை. அப்பப்போ வந்து எடுத்து அதை மட்டும் நான் ஆட் பண்ணிப்பேன். நிறைய பேர் வந்து கொரியர் வரும்போது அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பாக்ஸு வந்து டூல்ஸ், அந்த பைக் டூல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்ஸாக இருக்கும். அதை நினச்சி யாருமே பயப்பட வேணாம். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டு வந்து மெக்கானிக். ஸோ அதனால் அவர் கடைக்கு வரக்கூடிய அவர் வந்து டூல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னா அதோட பாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நேற்று மட்டுமே வந்து 50 பாக்ஸ் கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து என்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற எல்லாருக்குமே நான் வந்து பண்ணி விடுவேன், கொரியர் பண்ணி விடுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம். உங்களுக்கு ப்ராடக்ட் எப்பயுமே வந்து குவாலிட்டியாக வரும். சில சமயம் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா வந்து ரொம்ப ஷேக் ஆகுறதுனால சில ப்ராடக்ட் வந்து லீக் ஆகுது. ஆனால் அதுக்கு நான் எந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு அனுப்புகிறேன். என்னென்னா வந்து சில பேர் வந்து வாங்கினா பல்காக வாங்குறீங்க. சில பேர் வந்து இப்போ வந்து ஹேர் டைலாம் வாங்குறீங்க, இல்லை நலங்கு மாவுலாம் வாங்குறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கம்மி ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கும்போது பாக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி குட்டியாக இல்லை. ஸோ பெருசாக வாங்கும்போது அது நல்லா குலுங்க அது ஓப்பன் ஆகுது. நல்லா வந்து கண்டெய்னரில் போட்டு கொடுத்தாலுமே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது அப்படியே ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் முந்தின நாள் வந்து ஃப்ரெஷ் கோட்ஸ் மில்க் சோப்பும் அதுக்கப்புறம் நலங்கு மாவு சோப்புமே வந்து சுத்தமாக வந்து ஸ்டாக் அவுட் ஆயிருச்சு. நிறைய ப்ராடக்ட் எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து இவ்வளோ ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் மட்டும்தான் பண்ணிகிட்ருந்தேன். அது ஒரு 1/2 லிட்டர். அதுக்கப்புறம் வந்து சோப்புமே பண்ண ஆரம்பித்தேன். எல்லாமே வந்து நல்லா மூவ் ஆகி நல்ல ஒரு
ஒரு என்ன சொல்கிறதுனால மூமெண்ட் இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து எம்பவரும் பண்ணுறீங்க. நிறைய பேர் அவங்களோட கடைகளுக்கு அப்புறம் வந்து ரீபிராண்டிங்காகவும் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்திருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு ஸ்கேம் நடந்தது எனக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட நிறைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஹெர்பல் ஹேர் டை பவுடர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. நலங்கு மாவு இந்த மாதிரி நிறைய ஒரு 2500க்கு மேலே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஹை ரேட்டில் இருக்கக்கூடியது வந்து ஸ்கின் கேர் ஆயில், அப்புறம் வந்து நலங்கு மாவு, அப்புறம் ஹேர் டை பவுடர் இவ்வளவும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரே ஒரு அந்த ஹெர்பல் ஹேர் டையா இல்லை நலங்கு மாவு பவுடரான்னு தெரியல. அது மட்டும் அவங்க வந்து ஆர்வக் கோளாறில் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது அதை ஓப்பன் பண்ணும்போது பொறுமையாக ஓப்பன் பண்ணாமல் அவங்க வந்து சட்டுன்னு இழுத்துருக்காங்க. ப்ராடக்ட் எல்லாமே வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே கொட்டிருச்சு. சரிங்களா, நான் அனுப்பி வச்ச பாக்ஸ்குள்ளே கொட்டிருச்சு. அதை ஸோ அவங்க வந்து எனக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அதை அப்படியே வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து எனக்கு நீங்கள் ப்ராடக்ட் வந்து இப்படி கொட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அனுப்பிட்டாங்க. நான் வந்து திரும்ப ஒரு 2 டேஸ்லேயே வந்து அவங்க திரும்பவும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க ரிலேஷனுக்கு. அவங்க அதுலேயே நான் வந்து போட்டு விட்டுறேன்னு சொன்னேன். நான் போட்டு விட்டுட்டேன். ஆனால் சேம் அவங்க இதுதான் வந்து கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்கிட்ட வந்து 400 அதாவது 400 ரூபிக்கு வாங்கியிருந்தாங்க ஹெர்பல் ஹேர் டை. அவங்களுக்கு அதே நாள் என்கிட்ட வந்து அந்த ஃபோர்ஜரி பண்ண அதே நாள் வந்து சம்மந்தமே இல்லாமல் அந்த ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அது வந்து அவங்களோட பர்ஸ்னல், நம்ம வந்து அதை நம்ம சொல்லக்கூடாது. ஸோ 800 வந்து அவங்களுக்கு லாஸ் ஆச்சு. அவங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் ரொம்ப பிடிக்குன்றதுனால 2000 கிட்ட பல்காக எல்லாமே வாங்கியிருந்தாங்க. ஆனால் மற்றபடி வந்து யாரோட காசாக இருந்தாலும் ₹1 இருந்தாலும் நம்ம கையிலேருந்து போகுது அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அவங்களுக்கு ஏன் என்ன ரீசன்னால அந்த 800 போகுதுன்னே தெரியாமல் போச்சுன்ட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சிவன் பக்தர் போல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த தோணுன்னு சொல்லுவாங்கள்ல, தோன்றதா இல்லை கனவுல வந்ததான்னு தெரியல. நீ நீ ஏமாத்துனதுக்கு நீ இப்போ ஏமாந்துருக்க அப்படின்ற ஒரு வேர்டு மட்டும் அவங்க காதில் வந்து விழுந்தது. எனக்கே இதெல்லாம் வந்து இப்படிலாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்க சொல்லும்போதே எனக்கு வந்து ஓகே, கடவுள் இருக்காருன்ற ஒரு மனப்பக்குவம் வந்துச்சு. ஸோ அப்படி வந்து ஒரு வேர்டு வந்த உடனே எனக்கு வந்து அவங்களே வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ரொம்ப சாரி சிஸ்டர், அது வந்து நீங்கள் பேக் பண்ணும்போது உடஞ்சிலாம் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருந்தது. நான் தான் எல்லா ப்ராடக்ட்டும் வந்தது. எனக்கு நலங்கு மாவா ஹெர்பல் ஹேர் டையான்னு தெரியல, எனக்கு அது மட்டும் சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அது வந்து ஆர்வக் கோளாறில் நான் ஓப்பன் பண்ணேன். நீங்கள் எல்லாமே வந்து அந்த டப்பாக்குள்ளே வச்சு அதுலேயும் செல்லோ டேப் ரவுண்டாக போட்டிருந்தீங்க. நான் அந்த செல்லோ டேப்பை பிரிக்கும்போது டப்புன்னு இழுத்தேன், ஓப்பன் ஆயிடுச்சு, கீழே கொட்டிருச்சு. நான் அதை வந்து இந்த மாதிரி பண்ணினேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் சிவன் பக்தி வேறு, இந்த மாதிரி எனக்கு அந்த வேர்டு என் காதில் ஒலிச்சது அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்றத என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை உங்ககிட்ட. ஸோ அந்த மாதிரி இதுன்னும் திரும்பவும் என்கிட்ட வந்து அவங்களாவே மெசேஜ் பண்ணி, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி தான் நடந்தது அப்படின்ன உடனே, அடப்பாவிகளா இப்படியும் ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னுட்டு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவங்களோட தப்பை வந்து உணர்ந்துட்டு இருக்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட போய் இப்படி ஏன் பண்ணீங்க அப்படின்னுட்டு நம்ம கேட்கவே கூடாது. என்னோடய லைஃப்லேயும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், ஒரு ஹியூமன் திருந்துறாங்க அப்படின்னா அவங்கள அந்த திருந்துகிற மனசோடு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதை வந்து சொல்லி சொல்லி காமிச்சோம் அப்படின்னா அவங்க திருந்துறதை ஏன் திருந்தணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. பர்சனலி நான் வந்து இதை வந்து அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் அந்த சிஸ்டருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து அமௌண்ட் வந்து நான் ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை வேணாம், நீங்கள் வந்து உணர்ந்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த போன வாரத்தில் வந்து எனக்கு நடந்தது இந்த மாதிரி. ஸோ அதான் சொல்லுவாங்கள்ல கர்மா அப்படின்றது வந்து. ஸோ எல்லாருமே எப்பயுமே சேஃப்டியாக இருங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்கிறோம். ஸோ இது வந்து அந்த சிஸ்டருக்கு ஹர்ட் ஆகுமான்னு நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் நான் வந்து போட்டேன்.
அவங்களே என் பேர் மென்ஷன் பண்ண வேணாம், என்னோடய அந்த ரீசன் வந்து மென்ஷன் பண்ண வேணாம். நீங்கள் ஜென்ரலாக சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஒரு அவேர்னஸாக கூட இருக்கலாம் அப்படின்னுட்டு. கேட்குற உங்களுக்கு வந்து போரிங்காக இருக்கலாம், இல்லை இவளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு இருக்கலாம். உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அவங்க வந்து அதை உணர்ந்துட்டு அப்படியே கூட சரி இனி நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்களே அவங்கள கரெக்ட் பண்ணி போயிருக்கலாம். அதை இது என்கிட்ட திரும்ப வந்து சொன்னாங்கல்ல, அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபைனலி, இனி இந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க, ஓப்பன் பண்ணும்போதும் ஒரு வீடியோ வந்து எடுத்து அனுப்பிக்க சொல்லிக்கோங்க. அந்த மாதிரி எனக்கும் சில அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ எனிவே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறதே அதுதான், நீங்கள் வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வந்து, ஏன்னா நானே ப்ரிப்பேர் பண்ணுறேன், நானே லேபிளிங் பண்ணுறேன், ரேப்பிங் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் போட்டு கொரியர் பண்ணுறதுனால, ஒரே ஆள் பண்ணுறதுனால ஹியூமனுக்கு எரர்ஸ் வர்றது, சின்ன சின்ன மிஸ்டேக் வர்றது நேச்சுரல். ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக வந்து இது ரூல்ஸ். நீங்கள் ஓப்பனிங் வீடியோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்டோ இல்லை ப்ராடக்ட் திரும்ப அனுப்புகிறதோ நான் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கிறவங்களும் இது ஒரு ஸ்கேமாக கூட நடந்துகிட்ருக்கு. அதனால் ப்ளீஸ் என்கிட்ட வந்து நிறைய கஸ்டமர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டீங்க. ஸோ வந்து நானும் அதுக்கேற்ற மாதிரி என்னை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் இல்லையா? நீங்கள் ப்ராடக்ட் உங்கள் கைக்கு ரீச் ஆன உடனே ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நீங்கள் ஒரு கையில் பிடிச்சிட்டு அதை கட் பண்ணுற மாதிரி எடுத்தால் கூட எனக்கு ஓகே தான். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு 2-3 பேர்கிட்ட வந்து இந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திரும்ப நான் அவங்களுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், நான் ஒரு சிஸ்டருக்கு அனுப்புகிறத வந்து இன்னொரு சிஸ்டருக்கு மாற்றி அனுப்பிட்டேன். அந்த இன்னொரு சிஸ்டருக்கு அனுப்புனேன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர், உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நான் வந்து அமௌண்ட் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ அவங்களுக்கு. ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்மக்கிட்ட வந்து நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட், ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர், பியூட்டி கேர் ரிலேட்டட் நிறைய ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நீட் இருக்குது, அவைல் பண்ணிக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வாட்ஸ்அப் அபவுட்டை ஷோ பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்லாக் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த கேட்லாகில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை ஆட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்களுக்கு நான் உங்களோட மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் எல்லாம் சென்ட் பண்ண சொல்லுவேன். அனுப்புனதுக்கப்புறம் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நான் கொரியர் பண்ணிடுவேன். 3 டேஸில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுவீங்களா? ஓகே, நம்மக்கிட்ட வந்து சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் வந்து அவைலபிளாக இருக்குது. லிப் பாம் மேக்கிங் ஒர்க் ஷாப் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் பியூட்டிஷியன் கோர்ஸ் ஒர்க் ஷாப் அவைலபிளாக இருக்குது. ரெசின் கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், ஒரு ஆத்ரப்ரனராக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.